சில பேர் சினிமா புகழோடு வந்திருக்கிறாங்க, ஹீரோ என்கிற அந்த வேஷத்தோட வந்திருக்கிறாங்க. நாம எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் அப்படியே சினிமாவுக்கு பின்னால போயிருவாங்க, சினிமா ஹீரோவுக்கு பின்னால போயிருவாங்க. தலித்துகளை இந்துக்கள் தானே. இதே பிஜேபி காரன் தலித்துகள் தெருக்கு தேர் வரணும்னு போராடி இருக்கிறானா? மேல் பாதியில கோயிலை திறக்கணும்னு போராடி இருக்கிறானா? சாதிய வன்கொடுமைகள் கூடாது என்று போராடி இருக்கிறானா? சேரிகளை கொளுத்தும் போது கண்டித்திருக்கிறானா? இங்க வேப்பந்தட்டில கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான், ஸ்டே கொடுத்துட்டான். ஒரு 100 மீட்டர் எஸ்சி தெருவுக்கு தேர் வரட்டும்ன்றான். முடியாதுன்னு கலெக்டர் சேர்ந்து தீர்மானம் போடுறான். கலெக்டர் போலீஸ் எல்லாம் சேர்ந்து பழையபடி எப்படி இருந்ததோ அப்படியே இரு. இது என்ன தீர்மானம்? இது கடந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே இரு, அப்படியே இருன்னு சொல்றதுக்கு தான் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற வேலையை செய்யறாங்க. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஐஏஎஸ் படித்த ஒரு அதிகாரி. அந்த காலம் வேற, 1945க்கு முன்ன இருந்தது வேற, 1950க்கு முன்ன இருந்த இந்தியா வேற, 50க்கு பின்னால் இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா. 50க்கு முன்னால இருந்த இந்தியா மனு இந்தியா. அது மனு இந்தியா. மனுவை வீழ்த்துவதற்கு புறப்பட்டு வந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அவ எழுதின சட்டம் மனு சாஸ்திரம், புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின சட்டம் கான்ஸ்டிடியூஷன். 50க்கு பின்னால் இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா. இந்த இந்தியாவில் 100 மீட்டர் தேர கொண்டு வர மாட்டேன்னு நீ சொல்றனா, நீ எதுக்கு ஐஏஎஸ் படிச்ச? நீ எதுக்கு ஐபிஎஸ் படிச்ச? பாத்தீங்களா, இயற்கை நமக்கு ஒத்துழைப்பு தருதா இல்லையா? போயிருச்சு. நீங்க டிவைடர்ல ஏறினதுனால தான் லைட் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா லைட் நமக்கு வந்திருக்கும், வெளிச்சம் நல்லா இருந்திருக்கும். தோழர்களே, இப்படி தலித்துகள் இந்துக்களாக இருந்தாலும் கூட தலித்துகளின் உரிமைகளுக்காக போராடாதவர்கள் தான் பிஜேபி காரர்கள். அந்த பிஜேபியினுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல பேர் பல வேஷம் போடுறாங்க, பல பேர் பல வேஷம் போடுறாங்க. சில பேர் சினிமா புகழோடு வந்திருக்கிறாங்க, ஹீரோ என்கிற அந்த வேஷத்தோட வந்திருக்கிறாங்க. நாம எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் அப்படியே சினிமாவுக்கு பின்னால போயிருவாங்க, சினிமா ஹீரோவுக்கு பின்னால போயிருவாங்க. நடக்குமா? ஏமாறுவீர்களா? அப்படி வெறும் சினிமா விளம்பரத்திற்காக அல்லது அந்த புகழுக்காக மயங்கி அரசியல் களத்திலே தோல்வி அடையக்கூடியவர்களா நீங்கள்? நான் சொன்ன அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்த விளம்பர மாயைக்கும் பணிய மாட்டான், விளைவோக மாட்டான். அம்பேத்கர் அரசியலே வேற, அதை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. இன்றைக்கும் அம்பேத்கர் சொன்னால் கோடி மக்கள் குரல் எழுப்புவார்கள், கூச்சல் எழுப்புவார்கள். இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க சினிமாக்காரங்களுக்கு அந்தந்த ஏரியாவில் தான் கோஷம் வரும், கூட்டம் வரும். அப்படின்னா அம்பேத்கர் 1,00,000 மடங்கு ஹீரோ. அவர் நீ 100 படத்துக்கு ஹீரோவா இருப்ப. அம்பேத்கர் இறந்தது 56. இன்னைக்கு நீங்க கலிபோர்னியாவில் போய் அம்பேத்கர் சொல்லுங்க, அப்படியே எழுந்திருப்பான் ஒரு 100 பேர். ஜெய் பீம், ஜெய் பீம் அப்படின்னு முழங்குவாங்க. இந்த முழக்கத்துக்கு எவ்வளவு பெரிய ஈர்ப்பு! 1,00,000 சூப்பர் ஸ்டாருக்கு சமமானவர் புரட்சியாளர் அம்பேத்கர். சூப்பர் ஸ்டார்னா தமிழ்நாட்டுக்குள்ள, சுப்ரீம் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள, அல்டிமேட் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள, நம்ம பவர் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ளதான். அம்பேத்கர் அதையெல்லாம் தாண்டிய ஸ்டார், அதுக்கு பேரே கிடையாது. அந்த அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட எம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஓட்டு சிதறாது. சிறுத்தைகள் எப்பக்கமோ அப்பக்கம்தான் வெற்றி. சிறுத்தைகள் எப்பக்கமோ அப்பக்கம்தான் ஆட்சி. அதை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இதை நான் ஆணவத்தோடு சொல்லவில்லை, அகந்தையோடு சொல்லவில்லை.
அரசியல் பேரத்திற்காக முன்னோட்டமாக சொல்லவில்லை, யதார்த்தத்தை சொல்லுகிறேன். அருமை தோழர்களே, அப்படிப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு தேர்தலை பற்றி கவலைப்படாமல் தேசத்தை பற்றி கவலைப்படுகிறது. அதுதான் இந்த பேரணி, அதற்கான சாட்சி தான் இந்த பேரணி.